ஹலோ, இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாகல் நெய் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. அதாவது இதில் 2 டம்ளர் எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு அவல் எடுத்து அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கழுவிட்டு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சா அரிசி, பருப்பு, அவல் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாங்க. நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த மாவை நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சு புளிக்க வச்சு மார்னிங் ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை செஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்த சட்னியை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மசாலா செஞ்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கிடலாம். பெங்களூர் சைடு தமிழ்நாட்டில் ஊற்றுற மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரொம்ப மாவை தேய்ச்சி தின்னாக ஊற்றுறது இல்லைங்க. ஓரளவு திக்காக தான் ஊற்றுறாங்க, ரொம்ப தேய்க்கிறதில்ல. ஆனால் கிறிஸ்பியாக முறுமுறுன்னு எடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கங்க. இந்த தோசைக்கு நெய் ஊற்றினா தாங்க அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மடித்து சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.